எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான். எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும்னர். எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும். ஆம், இந்தியா உலகிற்களிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்களிக்கும்னு பிரகடனம் பண்றார். விவேகானந்தர் ஆசைப்பட்ட கண்ட கனவு இதுதான். விஸ்வகுருவாக நம்முடைய பாரத தேசம் தான் விஸ்வகுருவாக உயர வேண்டும் சொன்னார். அது அன்றைக்கே சொல்லியிருக்கார். எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை, இம்மார்டாலிட்டி ஷால் பி அச்சீவ்ட் பை எவ்ரி இண்டிவிஜுவல், அதற்குண்டான வழிமுறையை இந்த தேசம்தான் கொடுக்குன்ட்டு அன்றைக்கி அவர் பாடியிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்கள். இதை எப்போ பாடியிருப்பாரோ யாருக்கு தெரியும். 22 வெளியே வந்திருக்கு. இங்கேயே இந்த கடற்கரையிலே பாடியிருக்காருன்னா இது 1906 8 பாடின பாட்டு. 1906 8 இவருடைய ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ஐயர் வெளியிட்ட சுதேச கீதங்கள் 6 பாட்டில் இதுவும் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். 4 பாட்டில் இதுவும் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இது வெளிவந்திருக்கு. ஸோ அருமையான அந்த பாடலை நம்ம பார்த்தோம். எல்லாரும் கடவுளுக்கு சுப்பிரபாதம் பாடுவாங்க. இது ஒரு அருமையான நிகழ்ச்சிங்க. புதுச்சேரியில் பாரதியார் இருக்கும் பொழுது காலையில் குவளைக்கண்ணன் வந்துடுவார். அவர் வருது நல்லது தான். பாரதியாருக்கு அணுக்க தொண்டர், ஆனால் பிடிவாதமாக பாடுவார். அதுதான் செல்லம்மாவுக்கு தாங்காது. இப்படி கர்ண கடூரமாக பாடி தீரணுமா அப்படின்ட்டு பாடுவார். 2 பேருமா சேர்ந்து ஒரு மடுவுக்கு போய் குளிச்சுட்டு, ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு மடுவுக்கு போய் குளிச்சுட்டு வருவாங்க. இதுதான் வழக்கம். ஒரு நாள் கோழைக்கண்ணன் காலையில் வரல, அதிகாலையில் வரல. அவர் வரலன்னு இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார். கோழைக்கண்ணன் வீட்டுக்கு போயிட்டார். அது ஆச்சரியம் அவங்களுக்கு. இன்னொன்று இவர் வந்துட்டார் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா இருக்காங்க, கோழைக்கண்ணனுடைய அம்மா இருக்காங்க. இதாம்மா பாரதியார் அப்படி சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஓ, என்ன பண்ணுறார் இவர், என்ன பண்ணுறாரு எப்படி சொல்கிறது நம்மளை பற்றி அப்படின்னு மாதிரி பாட்டெல்லாம் பாடுவார், எழுதுவார். அப்படியா? அவர் 4000 திவ்ய பிரபந்தம் வருமா அவருக்கு? அந்தம்மா வைஷ்ணவரில் நான் கேட்குறேன், வருமா அவருன்னா எல்லாம் வருமா அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறார் அவர். என்னடா சொன்னவங்க அம்மா அப்படின்னா, இல்லை விஷ்ணு மேலே ஆழ்வாரெல்லாம் பாடியிருக்கிறது 4000 திவ்ய. 4000 தானே, நான் 6000 எழுதுகிறேன் பாருனார். அப்படின்னா உடனே 6000 சும்மா இருந்துச்சாமி, 4000 பாட்டுன்னு அதெல்லாம் என்னடா அப்படி சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தனாக வந்தேன் நாட்டில்னு. அது 66 பாட்டு. அதுக்கப்புறம் ஏனோ வரல, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால் வரல. ஆனால் கண்ணன் பாட்டு இருக்கிற ஒரு வரியும் ஆழ்வார்கள் பாட்டுக்கு சமானம்தான். அப்போது உனக்கு திருப்பள்ளி எழுச்சி வருமோடான்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மா. இருமா நீ சும்மா தொணங்கிறது காலங்கார்த்தாலன்ட்டு ஒரு கூட்டு போயிருக்காரு. உங்கள் அம்மா என்னமோ சொன்னாடா, அது என்ன திருப்பள்ளி எழுச்சின்னா ஆண்டவனை எழுப்புறதுக்காக பாடுற பாட்டு, அடியார்கள் பாடியிருக்கக்கூடிய பாட்டுன்னு கண்ணன், கோழைக்கண்ணன் அவருக்கு சொல்கிறார். ஆண்டவனை எழுப்புறதா, அது எப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே சரி, நமக்குள்ள ஆண்டவன் என்கின்ற தன்மை உறங்கி கொண்டு இருக்கிறது, அதனால் அதை எழுப்பணுன்றதுக்காக பாடுவது தான் சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி. நடந்து போயிட்டுருக்கும் போதுங்க, இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஆண்டவன் இருக்கட்டண்டா, இன்னைக்கு தூங்கி கிடப்பது நம்முடைய நாடு, பாரத மாதா தூங்கிக்கிட்டு இருக்காடா, அவளை நம்ம எழுப்புவோம் சொல்லிட்டு நடக்கும் பொழுது பாடின பாட்டு தான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. இது 1910ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கர்மயோகி பத்திரிகையில் வெளியாகி, இதனுடைய பிரசுரம் 1914 பாரத மாதா மணிவாசகம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்தது. அதில் வெளியாகி அப்புறம் 1919 நாட்டுப்பாட்டு என்கிற தொகுதியிலையும் வெளியாயிருக்கு. பாரதியார் உயிரோடு இருக்கும் பொழுதே 3 முறை பிரசுரமான சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு.